வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் குலதெய்வங்களில் வல்லடைந்தாருக்கு அருளும் வல்லடிக்காரர் சுவாமி. 12 வல்லடிக்காரர் சுவாமி ஐயனார் திருக்கோயில், நைத்தாம்பட்டி, அம்பலக்காரன்பட்டி. தமிழ்நாட்டில் ஐயர் குருக்கள் பூஜிக்காத கிராம கோயில்களில் உள்ள சுவாமிதான் ஐயனாராக இருக்கிறார் என்கிறார் காஞ்சி மகா பெரியவர். இவ்வாறு ஆகம முறையிலான பூசை செய்வோரை கொண்டிராத சாத்திர தோத்திர நெறிமுறைகள் தவறாமல் ஆண்டுதோறும் நிகழ்த்த பெறக்கூடிய விழா ஏற்பாடுகள் ஆகியவை இல்லாத கிராமிய வழிபாட்டு முறைகளை கொண்ட கோயில்களில் உள்ளவை சிறு தெய்வங்கள் ஆகும். இத்தகைய கிராம தேவதைகள் சிறு தெய்வங்கள்தாம் பெரும்பாலும் நம் குலதெய்வங்களாக அமைந்துள்ளன என்பது ஒப்புக்கொள்ள வேண்டிய ஓர் உண்மை. இருப்பினும் இத்தகைய கோயில்களிலும் தேர் திருவிழா, அத்திருவிழாவில் அந்தணர் இனத்தைச் சேர்ந்த அர்ச்சகர்கள் வழிபாடு செய்தல் போன்ற பெருநெறிக்குரிய வழிபாட்டு முறைகளும் புகுத்த பெற்றே வருகின்றன. இத்தகைய ஒரு மாறுதல் நிகழும் சில கோயில்களில் ஒன்றாக மேலூர் தாலுகாவில் உள்ள நைத்தாம்பட்டி வல்லடிக்காரர் சுவாமி ஐயனார் கோயிலை இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். ஒக்கூர், சக்கந்தி, சொக்கநாதபுரம், பாகநேரி நகரத்தார்களும் மதகுபட்டி, இளையாற்றங்குடியைச் சேர்ந்த புள்ளிகளும் இந்த வல்லடிக்காரர் சுவாமி ஐயனாரை குலதெய்வமாக வழிபடுகின்றனர். மேலூரிலிருந்து சிவகங்கை செல்லும் சாலையில் 10வது கிலோமீட்டரில் வலப்புறம் திரும்பி நேரே சென்றால் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்பலக்காரன்பட்டியை அடையலாம். அதை அடுத்துள்ள நைத்தாம்பட்டியின் ஊர் எல்லையில் உள்ளது இக்கோயில். மேலூரில் இருந்து பஸ் வசதி உள்ளது. கோயில் வளாகம் மிகப்பெரிய திருச்சுற்று சுவரை கொண்டது. முன்புறம் ஒரு பகுதியும் பின்புறம் மற்றொரு பகுதியுமாக அமைந்திருக்கிறது. கோயில் பூசாரி கூறுவதை கொண்டு நோக்கினால் முன்பகுதியை புதிய கோயில் என்றும் பின்பகுதியை பழைய கோயில் என்றும் கொள்ளலாம். ஊரின் எல்லையில் உள்ள கோயிலை சென்றடைந்து விட்டோம். உள்ளும் புறமுமாக நிற்கும் 4 பெரும் பூதங்களைக் கண்டு அஞ்ச வேண்டியதில்லை என்று திருஞான சம்பந்த பெருமான் முன்கூட்டியே நமக்கு அபயம் கொடுத்திருக்கிறார். மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்பது அவர் வாக்கு. 2 நுழைவாயில்கள். நாம் இடப்புறம் உள்ள நுழைவாயில் வழியாக வெளியே உள்ள புதிய பூதங்களை கடந்து செல்கின்றோம். வலப்புற வாயில் பூட்டப்பட்டு இருக்கின்றது. பெரிய திறந்த வெளி. 2 பழைய பூதங்கள் நம்மை அச்சுறுத்தும் வகையில் பார்க்கின்றன. அவற்றை தாண்டி கூரை வேய்ந்த நாற்கால் கூடம். அது கிராமத்தார் தம் விளைவுகளுக்கான காணிக்கை செலுத்தும் இடம். அதன் அருகில் வலப்பக்கம் கல்லினால் ஆன மிக உயரமான விளக்குத்தூண். இடப்பக்கம் அண்மையில் வண்ணம் பூசப்பெற்றது போன்ற புது மெருகுடன் திகழும் சேமங்குதிரை. கம்பீரமான தோற்றத்துடன் உள்ள சேமங்குதிரையை சுற்றி கம்பி அடைப்பு போட பெற்றுள்ளது. இவற்றின் இடையில் சென்று 3 நிலைகளை உடைய ராஜகோபுரத்தை அடைகிறோம். இந்த 3 நிலை வாயில்கள் சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி எனப்பெறும் 3 அவத்தைகளை குறிக்கின்றன. அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, மயக்கமான நித்திரை நிலை. கோபுரம் இறைவனின் திருவடியை குறித்து நிற்கின்றது. வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் என்கிறது திருமந்திரம். ஆலய அமைப்பு, ஆண்டவன் இருப்பு யாவும் நம் உடலிலேயே உள்ளன என்பதை குறிக்கும் இத்திருமந்திர பாடல்
உள்ளத்தில் உறையும் இறைவனை சென்று வழிபடுவதற்கு வாயே கோபுர வாசலாகவும் இருக்கிறது என்கிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். தூளலிங்கமாகிய திருக்கோபுரத்தை தரிசித்து 2 கைகளையும் சிரசிலே குவித்து சிவநாமங்களை உச்சரித்து கொண்டு உள்ளே போக வேண்டும் என்கிறது ஆலய தரிசன விதி. கோயில்களில் அமைக்கப்பெற்றிருக்கும் கோபுரங்களை பிரம்மஹரந்திர மத்திய கபாலத்வாரம் என்று யோகிகள் கூறுகின்றனர். பெரிய கருப்பர் சந்நிதிக்குரிய இந்த ராஜகோபுரத்தோடு ஒட்டிய சுற்றுச்சுவர் நிற்கிறது. இந்த சுற்றுச்சுவர் வடக்கு பகுதியிலும் கட்டப்பெறாமலும் அரைகுறையாகவே இருக்கிறது. நுழைவாயில் ராஜகோபுரம் யாவுமே நம்மை பெரிய கருப்பர் சன்னதிக்கு இட்டுச் செல்கின்றன. ஐயனாரின் தலையாய காவல் தெய்வம் என்று கருதப்பெறும் இவரையே முதலில் தரிசிப்போம். பெரிய கருப்பர் சந்நிதி மூலஸ்தானத்தையும் மகா மண்டபத்தையும் கொண்டு விளங்குகிறது. மண்டபத்தின் இடப்புற தூணில் சின்ன கருப்பர் உள்ளார். இவரே இங்கு காவல் தெய்வம். கருவறையில் ஒரு பீடத்தின் பின்னால் அழகிய வேலைப்பாடு மிகுந்த பளிச்சிடும் திருவாசி பீடத்தில் பாதம் உள்ளது. இதையே பெரிய கருப்பராக கொண்டு வழிபடுகின்றனர். இந்த சந்நிதிக்குரிய விமானம் புதுப்பிக்க பெற்று வருகிறது. இவரை வணங்கி கொண்டு வலமாக வந்தோமானால் இவருடைய சந்நிதியின் இடப்புறம் ஐயனார் சந்நிதி. மகா மண்டபத்தில் யானை வாகனம், அதன் பின்னால் பலிபீடம், செப்புத்தகடு வேயப்பெற்ற கொடிமரம் ஆகியவை உள்ளன. கருவறைக்கு வெளியே இடப்புறம் நாகலிங்கம், விநாயகர், வலப்புறம் பலிபீடம் ஆகியவை காணப்பெறுகின்றன. மூலவர் வல்லடிக்காரர் சுவாமி ஐயனாரும் பூரணை புஷ்களையும் மிக அழகிய சிறிய மூர்த்தங்கள். பார்த்து கொண்டே இருக்கலாம் போலிருக்கிறது. இந்த 2 சந்நிதிகளுக்கும் இடையில் ஒரு மண்டபம். இங்குதான் உற்சவ காலங்களில் உற்சவர்களுக்கு அலங்காரம், வழிபாடு ஆகியவை நடைபெறுகின்றன. ஐயனார் கருவறை விமானமும் புதுப்பிக்க பெறுகிறது. இந்த கோயிலில் காணப்பெறும் ஒரு சிறப்பு, மூலவர் ஐயனாரும் பெரிய கருப்பரும் மட்டுமே எழுந்தருளி இருப்பதுதான். மற்ற கோயில்களைப் போன்று ஏராளமான பரிவார தேவதைகள் இங்கு காணவில்லை. இப்போது பெரிய கருப்பர் சந்நிதி உள்ள இடத்தில் முதலில் ஓர் ஓட்டுக்கூடத்தில் ஐயனார் இருந்தார் என்றும், பெரிய கருப்பர் கோயிலின் முன்புறம் ஒரு மூலையில் இருந்தார் என்றும் கூறுகின்றனர். விளைவுகள் பாதகமானதாக இருந்ததால் இப்போதுள்ள அமைப்பில் புதிய கோயிலை உருவாக்கி ஐயனாரையும் கருப்பரையும் பிரதிஷ்டை செய்தார்களாம். மிக தூய்மையான கோயில், உள்ளத்தை பக்தியில் மூழ்கச் செய்கிறது. வல்லடிக்காரர் சுவாமி ஐயனாரையும் பெரிய கருப்பரையும் வலம் வருகிறோம். அப்போது அந்த 2 சந்நிதிகளுக்கும் பின்னால் திருச்சுற்றுச்சுவரில் ஒரு வாயில் இருப்பதைக் கண்டு அதன் வழியே வெளியே செல்கிறோம். இதுதான் பூசாரி குறிப்பிட்ட பழைய கோயிலாக இருக்க வேண்டும். முற்றிலும் தனிப்பட்ட சுற்றுச்சுவரினை கொண்ட சிறியதொரு கொம்படி ஆலயம். இந்த சுற்றுச்சுவரிலும் 2 வாயில்கள். இவ்வாயில்களுக்கு நடுவில் சுவரின் மேற்பகுதியில் சுதை வேலையிலான சிவலிங்கம். சுவரின் வலப்பக்கம் ஓவியத்தில் மீனாட்சி திருமணம். ஒருவேளை கண்ணப்பர் கண்ட குடுமித்தேவர் கோயிலை போன்று சிவன் கோயிலாக இருக்குமோ? உங்கள் ஊகம் என்னவோ, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. உள்ளே செல்கிறோம். நடுவில் கூகமத்தி மரம், மிக பழமையானது. இதுவே இக்கோயிலின் தலமரமாக இருக்கலாம். சுற்றிலும் மேடை அமைக்க பெற்றிருக்கிறது. அருகில் ஒரு திருசூலம். இதனை இச்சை, கிரியை, ஞானம் என்னும் முத்தலை வேல் என்பர். மரத்தில் நேர்த்திக்கடனாக கட்டப்பெற்ற தொட்டில்கள் ஏராளமாக காணப்பெறுகின்றன. இந்த மேடையின் இடப்புறம் நிலத்தில் சிமெண்ட் பூசப்பெற்றுள்ளது. அதில் பார்த்த ஞாபகம் இல்லையோ, உன் உள்மனம் கேட்கிறது. மடந்தை பாகத்து அடைக்கும் மறை ஓதி வானோர் தொழத் தொடர்ந்த நம்மேல் வினை தீர்க்க நின்றார். அவரேதான். அது கணேஷ்ஜி, இது கௌரிஜி, இது சிவாஜி. இமயத்தின் உச்சியில் கடும் குளிரில் வடநாட்டு பாண்டா
கூறினாரே, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று ஞான சம்பந்தரும், என்ன மாதவம் செய்தினை நெஞ்சமே என்று அப்பர் சுவாமிகளும் இதை நினைத்துத்தான் பாடினார்களோ என்னவோ. ஆம், மெல்லியலும் விநாயகனும் உடனிருக்க 6 ஆண்டுகளுக்கு முன்பு 2ஆம் முறையாக திவ்ய தரிசனம் தந்தாரே, அதே கேதாரநாதர் தான். அவருடைய மினி வடிவம்தான் இவர். குலதெய்வத்தை தான் காண வந்தோம். மனித குலத்துக்கே உரிய தெய்வத்தை அன்றோ காண்கிறோம். சிறிய முக்கோண பாறை வடிவில் கேதாரநாதரை போன்று காட்சி தரும் இவரும் சுயம்புவே. இவரை தானாக தோன்றிய அண்ணலை கூகமத்தி ஐயனார் என்கின்றனர். சில நேரங்களில் கூகமத்தி லிங்கம் என்றும் சொல்வார்களாம். இவரே இக்கோயில் முன்னமே தோன்றி முளைத்த முதல்வராம். இவரே இக்கோயிலில் முன்னமே தோன்றினவர் என்றும் பிரதானமானவர் என்றும் கூறுகின்றனர். இவருக்கு பின்னரே வல்லடிக்காரர் சுவாமி கோயில் ஏற்பட்டது என்கிறார் பூசாரி. உருவமற்ற நிலையிலிருந்து உருவத்துக்கு உயர்ந்துள்ளதோ. 24 ஊர்களை கொண்ட வெள்ளலூர் நாட்டு நாட்டார்களுக்கு சொந்தமான இந்த கோயிலை அவர்களே நிர்வகிக்கின்றனர். அந்த 24 ஊர்களும் 5 மாகாணங்களாக பிரிக்கப்பெற்றுள்ளன. ஒவ்வொரு மாகாணத்தாரும் ஓராண்டு கோயிலை நிர்வாகம் செய்கின்றனர். திருப்பணி, மராமத்து எல்லாவற்றையும் அவர்களே மேற்கொள்கின்றனர். நகரத்தார் அவ்வப்போது திருப்பணிகளுக்கு நன்கொடை வழங்குவார்களாம். கள்ளர் சமூகத்தினர் பூசாரியாக உள்ள இக்கோயிலில் நாள்தோறும் உச்சிக்கால பூசை மட்டுமே நிகழ்கிறது. பூசாரிகளுக்கு சம்பளமோ மானியமோ படித்தரமோ அக்காலத்தில் ஏதும் இல்லையாம். கோயில் அர்ச்சகர் பணி ஆயுள் முழுவதும் நீடிக்கிறது. மற்ற குலதெய்வ கோயில்களைப் போன்று பங்காளிகளுக்கிடையே பகிர்ந்து கொள்ள பெறுவதில்லை. அர்ச்சகரின் ஆயுட்காலத்துக்கு பின்னரே அவர்களுடைய உள்ள 5 வாரிசுதாரர்களிலிருந்து புதிய அர்ச்சகர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இதில் இழுபறி ஏற்பட்டால் பிரச்சனை நாட்டார்களிடம் கொண்டு செல்லப்பெறும். நடப்பு பூசாரியின் தேர்வுக்கு 9 மாதங்கள் வரை ஆகுமாம். மாசி மாதத்தில் சிவராத்திரி அன்று காப்பு கட்டியதும் 10 நாள் திருவிழா நடைபெறுகிறது. இந்த நாட்களில் மட்டும் 2 நேர பூசை. சிவராத்திரிக்கு அடுத்த நாள் அரண்மனை சிறுவயலில் இருந்து மண் எடுத்து வருவார்கள். அதனை ஒட்டி வரும் முதல் வியாழக்கிழமை மஞ்சு விரட்டு, வெள்ளிக்கிழமை உச்சி பொங்கல். சேமங்குதிரை இருக்கும் இடத்தில் மண் பானையில் பொங்கல் வைத்து சரியாக மதியம் 12 மணிக்கு ஒரே வெட்டில் கிடாய் வெட்டி பூசை போடுவதுதான் உச்சி பொங்கல் என பெறுகிறது. இது தவிர ஏனைய நாட்களில் கோயிலினுள் உயிர் பலி கொடுப்பதில்லையாம். உச்சி பொங்கல் நாளன்று நகரத்தார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முடி இறக்குவது, தொட்டில் கட்டுவது, காது குத்துவது, மாவிளக்கு வைப்பது ஆகியவற்றை செய்கின்றனர். சனிக்கிழமை அன்று தேரோட்டம். தேரோட்டத்தின் போது உற்சவருக்கு அலங்காரம், பூஜை முதலியவற்றை பிராமண அர்ச்சகர்களை மேற்கொள்கின்றனர். பூங்குடி, சிவகங்கை ஆகிய ஊர்களிலிருந்து இவர்கள் அழைத்து வரப்பெறுகின்றனர். விநாயகர், ஐயனார், தேவியர், சீவிலி முதலிய உற்சவ திருமேனிகள் பாதுகாப்பின் பொருட்டு வெள்ளலூரில் வைக்கப்பெற்றுள்ளன. சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் ஒரு சில ஐயனார் கோயில்களில் இதுவும் ஒன்று. வியாழக்கிழமை திருக்கல்யாணம் முடிந்து சனிக்கிழமை நடைபெறும் தேரோட்டத்தின் போதுதான் சுவாமியும் தேவியரும் ஒன்றாக எழுந்தருளுவர். திருவிழா நடைபெறும் நாட்களில் ஊர் மக்கள் மாவு, பச்சரிசி, மாமிசம், தாளிப்பு இல்லாத சுத்த விரதம் இருப்பார்களாம். எம்மருங்கும் பூதகணம் எழில்தவழும் திருக்கோயில் விரைந்து வரும் பக்தருக்கு விரும்பியருள் புரியும் அவர் உரைகின்ற கோயிலுக்கு ஓடிவர தாமதமேன். பரவும் சொல்மாலை. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். அந்தணனை தஞ்சம் என்று ஆட்பட்டார் ஆழாமே வந்தணைந்து காத்தளிக்கும் வல்லாளன் கொந்தணைந்த பொன் கண்டார் பூணாதே கோள் நாகம் பூண்டானே என் கண்டாய் நெஞ்சே இனி. சிவா திருச்சிற்றம்பலம். 11ஆம் திருமுறையில் காரைக்கால் அம்மையார் அருளியது இப்பாடல். நாமும் வல்லடைந்தார்க்கு அருளும் வல்லடிக்காரர் சுவாமியை வழிபட்டு
நமக்கு வாழ்வில் அனைத்து நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.